ஹல்லேலூயா. இது பொங்கல் வீக்கா இருக்கிறதுனால நான் ஒரு பயங்கரமான அறுவடையை குறித்து பேசலாம்னு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆனா இந்த அறுவடை எப்படிப்பட்ட அறுவடைனா அபூர்வமான அறுவடை. இந்த அபூர்வமான அறுவடைன்னு ஏன் சொல்றேன்னா, அறுவடை பஞ்ச காலத்துல வரும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பஞ்ச காலத்துல அறுவடை வந்துச்சுன்னா, பஞ்ச காலம் இல்லாம சாதாரண காலத்துல அறுவடை வந்துச்சுன்னா அது அபூர்வமான அறுவடைன்னு சொல்ல முடியாது. ஏதோ என்னுடைய பலத்தால, நான் வேர்வை சிந்தினால, நான் என் மூளையை யூஸ் பண்ணதுனால, நான் சூரியனை பார்த்து, மழையை பார்த்து, மேகத்தை பார்த்து நான் விதைச்சனால அறுவடை எடுத்துக்கொண்டேன்னு நம்மளே குறித்து நம்ம பெருமைப்படலாம். ஆனா பஞ்ச காலத்துல அறுவடை வந்துச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இது நம்மளால உண்டானது கிடையாது, மேல இருக்கிறவருடைய செயல் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த வருஷம் முழுவதும், ஜெரி அருமையாக சொன்ன, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அபூர்வமான அறுவடையை நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க. இந்த வருஷம் வில் பி சூப்பர் நேச்சுரல் ஹார்வெஸ்டிங் இயராக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதாங்க கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அதுதாங்க மகத்துவமான செயல்கள். மகத்தான செயல்களை செய்கிறதுன்னு அதுதான். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அதிகாரத்துக்கு முன்னாடி சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், நீங்கள் திருப்பிக் கொள்ள வேணாம், அதுலேருந்து சில காரியத்தை சொல்ல போகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் எலிசா காலத்தில் அந்த தேசம் முழுவதும் பயங்கரமான பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம் அப்படின்னு நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் டக்குன்னு ரெஃபரன்ஸை கொடுத்துட்றேன். 2 ராஜாக்கள் 6:25 சொல்லியிருக்கு. எப்படின்னா, கழுதையோட தலை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத கழுதையோட தலை கிட்டத்தட்ட 80 ஷெக்கலுக்கு விற்கப்படுகிறது. கழுதையோட தலை எதுக்குமே பிரயோஜனம் இல்லாது, அதை மதிக்கவே மாட்டாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க. கழுதையோட தலை அவ்வளோ ரேட் அதிகமாக போகுது, ஏன்னா பஞ்சம் அவ்வளோ மோசமாக இருக்குது. அடுத்தது புறாவோட விட்டையா, எனக்கு என்ன கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, அதோட கிராப் பாதி ஷெக்கலுக்கு விற்கப்பட்டது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பஞ்சம். நீங்கள் பஞ்சத்தை புரிஞ்சுக்கணுன்னா ஆண்டவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் பஞ்சத்தோடைய உச்சக்கட்டத்தை நான் சொல்கிறேன். 6ஆம் அதிகாரம் 28-29 போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பம் பயங்கர பசி, அவங்களால முடியல. இன்னொரு குடும்பம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பயங்கரமான பசி. இவங்களுடைய அக்ரிமெண்ட்டுக்கு போறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, இன்னைக்கு என் குழந்தைய சமைச்சு சாப்பிட்றலாம், நாளைக்கு உன் குழந்தைய சமைச்சு சாப்பிட்றலாம். யாராவது பஞ்சத்தோட இன்டென்சிட்டியை இப்பயாவது புரிஞ்சுக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இங்க பஞ்சம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க 2 நாள் சாப்பிடாம டயட்டுக்கு இருந்துட்டு பஞ்சம் சொல்லிட்டு இருக்காதீங்க. 2 நாள் சாப்பிடாம, ஐயோ எனக்கு பிடிச்ச கிரில் சிக்கன் சாப்பிட முடியல, ஒரே பஞ்ச காலமா இருக்கு, அது பஞ்சம் கிடையாது. பஞ்சம்னா குழந்தைய சாப்பிட்றது தான் பஞ்சம். சாகணும்னு நினைக்கிறேன், சாகிறது கூட தெம்பு இல்லை. நான் ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ல சொன்னேன், த ஃபேமின் ஆஃப் கல்கட்டா. நம்ம ஊரில் கூட ஒரு பஞ்சம் வந்திருக்கு. 18th century 19th century ஸ்டார்ட் ஆகுறப்போ கல்கட்டாவில் ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்துச்சு. அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் கூகுளில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எலும்பும் தோலுமா இருப்பாங்க, கண்ணெல்லாம் வெளியே ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஒரு தானியம் கிடைக்காது, ஒரு அரிசி கிடைக்காது. அந்த ஒரு அரிசிக்கு 10 லட்சம் பேர் காத்திருப்பாங்க. அதுதாங்க பஞ்சம். இவ்வளோ மோசமான பஞ்சம் எதனால வருதுன்னா, கர்த்தரை விட்டு இஸ்ரவேல் மக்கள் தூரமாக போயிட்டாங்க. மற்ற கடவுள்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற கடவுள்களை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு பிடிக்கல, கர்த்தருடைய அன்பு அவங்களுக்கு பிடிக்கல, கர்த்தருடைய நேசம் அவங்களுக்கு பிடிக்கல. இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த ஆண்டுடைய கரத்தை சார்ந்து வாழுகிறது அவங்களுக்கு பிடிக்கல. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் அப்படிதான். கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவோட பேசலாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஆமாவா இல்லைங்களா? கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. எந்த அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுவீங்க. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீங்கள நீங்கள் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கும் நீங்கள் எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ. நிறைய பேர் எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதே இல்லை. அது வந்துச்சு பாரு, இது போச்சு பாரு, ரொம்ப கஷ்டம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, கூட இருக்கிற சகோதரனை நீ நேசிக்காம அப்பா உண்மை நேசிப்பேன் பாடினா வேஸ்ட்டுங்கிறாரு. கடந்து போயிடுவார் ஆண்டவர். உங்களை பார்க்க கூட மாட்டார். நீங்கள் உடனே ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவீங்க, உங்களுடைய நாமத்தில் நான் பேய ஓட்டினேன், உங்களுடைய நாமத்தில் மரித்தோர்களை உயிரோட எழுப்பினேன், அப்பா நீ யாருன்னே தெரியாது, தயவுசெய்து போன்றுவார். ஏன்னா யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு பி ஒபீடியன்ட் டு யுவர் பேரண்ட்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் யார்கிட்டயோ பேசினுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? பாருங்க, கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த நிலம் முழுவதும் பஞ்சம்.
பஞ்சமா இருக்கு, எல்லா இடத்துலையும் ரொம்ப மோசமான பஞ்சம். ஆனால் கர்த்தருடைய இருதயம் கர்த்தரை சும்மா இருக்க விடலைங்க. அவர் பார்த்துனே இருக்கிறாரு. ஐயோ என் ஜனங்க எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே, சொந்த குழந்தைங்க, அது ஒரு பெரிய சாபம்னு, உடன்படிக்கை சாபம். அது நீங்கள் யாத்திராகமத்தில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய உடன்படிக்கையின் சாபம். சொந்த பிள்ளைகளே சாப்பிட்றது அது ஒரு கேவலமான சாபமா. ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே, நான் எதையாவது செஞ்சாகணுமே, நான் எதையாவது பண்ணணுமே அப்படின்னு எலிசாங்கிற தீர்க்கதரிசியை எழுப்பி எலிசா வழியா ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் சொல்றாரு. அதான் வாசிக்க போறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் இதை உங்ககிட்ட பேசணும்னா நீங்க நம்புவீங்களா? யாராவது இங்க இருக்கிறீங்களா? நான் இங்க சொல்றேன், இயேசுவின் நாமத்துல ஆண்டுடைய பிரதிநிதியா சொல்றேன். நாளைக்கு இந்நேரம் நீங்க ஒவ்வொருத்தரும் 4 கார் வச்சிருப்பீங்க, 6 வீடு வச்சிருப்பீங்க, 2 ஜெட் பிளேன் வச்சிருப்பீங்க, ஒரு ட்ரெயின் உங்க பேர்ல ஓடும் அப்படின்னா சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏதோ பைத்தியம் வளருது பாரு, தற்கூரி. இப்போ எங்க பார்த்தாலும் அந்த வார்த்தை இல்லை, கமெண்ட்டை ஓப்பன் பண்ணாலே என்ன வார்த்தை? தற்கூரி தான். ஏதோ பேசுது பாரு, ஏதோ தானா வளரி இருக்குது பாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? எனக்கு முன்னாடி சொல்லுங்க, பாஸ்டர் நல்ல ட்ரெஸ் நல்லா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கடந்து போய் பயங்கரமான வார்த்தையை சொல்லிட்டு போவீங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆனால் இதுதான் அபூர்வமான கிரியை. நான் பேசுகிற அபூர்வமான கிரியை, நான் அந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அபூர்வமான கிரியை. நான் சும்மா ஜெட் பிளேனையும், நான் வெறும் பஸ்ஸையும் காரையும் வீட்டையும் காரையும் சொல்லலை. உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்பா இறங்கி அவருடைய செயல்பாட்டை செய்வார். ஏன்னா உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பை கொண்டு. இதுதான் கர்த்தருடைய அபூர்வமான கிரியை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எப்படி சொல்றாரு பாருங்க, உலகம் ஃபுல்லா, அந்த தேசம் முழுவதும் பஞ்சமா, சொந்த குழந்தைய சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா வாக்குத்தத்தம் எப்படி வருது பாருங்க, நாளைக்கு இந்நேரத்தில். எனக்கு இந்த பஞ்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏதோ சினிமாக்காரங்க கொடுக்குற டயலாக் மாதிரி இருக்குல்ல. நாளைக்கு இந்நேரத்தில் வசந்த மாத்திட்டீங்களா? இருக்கா? சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 செக்கேலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 செக்கேலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நம்புறதுக்கு சான்ஸே இருக்காது. யாராவது இங்க இருக்கிறீங்களா? இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நான் ஆண்டுடைய வார்த்தையை சொல்றேன். நீங்க வேலையில ஐடி கம்பெனியில ஒரு டீம் லீடரா இருக்கிறீங்க. பிரதர், இன்னும் சரியாக 2 வருஷத்துல கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை தர போறாரு, ஆண்டவர் உங்களை மேனேஜர் ஆக்க போறாரு. இது அபூர்வமான கிரியெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் நீங்கள் ஐடி கம்பெனியில் இருக்கிறீங்க, ஆனால் நான் ஆண்டவர் ஏன் மூலியமாக பேசுகிறாரு, நீங்கள் ஆண்டர்பிரனராக ஆக போகிறீங்க, வேற ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து நீங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக உங்களுடைய குடும்பம் மாறப்போகிறது, உங்களுடைய அபிஷேகம் மாறப்போகுதுன்னு சொன்னால் தற்குறி சொல்லுவீங்களா இல்லையா? ஆனால் ஆண்டோடைய வார்த்தை அப்படி தான் உங்களோட வாழ்க்கையில் கடந்து வரும். என் பஞ்ச காலத்தில் பஞ்சதயலாக பார்த்தீங்களா? ஏன்னா கர்த்தர் அவருடைய மக்களை எப்பொழுதுமே நினைவு கூறுகிறார். அவர் எப்பொழுதுமே கிருபை உள்ளவராக இருக்கிறார், எப்பொழுதுமே அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வாரம் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கலில் யார் என்னத்தை விதைக்கிறாங்களோ அதை தான் அறுப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கிறோன்னு? யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து விதைச்சதை நீங்கள் அறுக்கிறீங்க. யாராவது இங்க இருக்கிறீங்களா? நீங்க விதைக்காததை அறுக்கிறீங்க. ஹானஸ்டா மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க விதைச்சதை நீங்க அறுத்திருந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல உட்காந்துருப்பீங்களா? நீங்க விதைச்ச வார்த்தை, நீங்க விதைச்ச எண்ணங்கள், நீங்க விதைச்ச மோசமான நாட்கள், நீங்க விதைச்ச மோசமான பிஹேவியர், பிள்ளைகளோட வாழ்க்கையில விதைச்ச தேவையில்லாத வார்த்தைகள், அதை எல்லாத்தையும் நீங்க அறுவடை பண்ணிருந்தீங்க. நாசமா போவ அப்படின்னு நீங்க குழந்தைய பார்த்து சொல்லியிருப்பீங்களா ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு முன்பாக? அதெல்லாம் நீங்கள் அறுவடை எடுத்திருந்தீங்கன்னா பசங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? யூ கான் சே ஐ ஹவ் ரீப்ட் வாட் ஐ சோ. கான்சிக்வன்சஸ் வேணால் நீங்கள் அனுபவிப்பீங்க. சில பேர் சிகரெட்டாக குடிச்சிட்டு ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பை தருவார், டெஃபினட்டாக தருவார். ஆனால் உள்ளே என்ன வாங்கியிருக்கோம்? லங்ஸ் வாங்கியிருக்கோம்ல. கான்சிக்வன்சஸ் இருக்கலாம், ஆனால் நாட் நெசசரிலி நீங்கள் விதைச்சதே அறுத்ததில்லை. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் சிலுவையில் கிறிஸ்து விதைத்தாரு, அந்த அறுவடையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பாதி பேருக்கு தான் விசுவாசம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இங்க பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வாக்குத்தத்தம் சென்ஸே மேக் பண்ணக்கூடாது. அப்பதான் ஆண்டுடைய ப்ராஃபஸின்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை உங்களுடைய மனசுல புரியவே கூடாது. அதுதான் கர்த்தருடைய அபூர்வமான செயல்கள்.
இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் சார்பில் செய்ய போகிற காரியம் உங்களோட மனசுல புரியவே புரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதை தள்ளி விட்டுறாதீங்க. கர்த்தர் அபூர்வமான செயல்களை என் வாழ்க்கையில செய்ய துவங்கியிருக்காரு. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இது உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்ற வார்த்தை கிடையாது. நிறைய பேர் கூட அது மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லைன்னா பாஸ்டர் நம்மளை பம்ப் பண்ணி விடுறது என்னங்க ஊழியம், கடிந்து பேசுகிறதான ஊழியம். நானும் கடிந்தெல்லாம் அப்பப்போ பேசுகிறேன். ஆனால் கர்த்தருடைய அபூர்வமான கிரியைகளை விவரிக்காமல் நான் எப்படி ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியும்? அவர் நிச்சயமாக அபூர்வமான கிரியைகளை உங்களோட வாழ்க்கையில் அவர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. உள்ளே இருக்கிறவர் யாருன்னா ராஜாவுக்கு கைப்பிடித்தி விடுறவர், ராஜாவுக்கு மசாஜ் பண்ணி விடுறவர். அப்படின்னா அந்த தேசத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி, முக்கியமான தலை. இந்த மாதிரி ஒரு ப்ராஃபஸி வந்தோடனே ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறது. பரலோகத்தில் ஜன்னல் இருந்தால் கூட அது நடக்காதையா? வானத்தில் விண்டோஸ் இருந்தால் கூட அது நடக்க சான்ஸே இல்லை. இதெல்லாம் நடக்குமா? உடனே எலிசா கோவம் வருது. அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் எலியாக்கிட்ட இருந்து கொஞ்சம் கோவத்தை வாங்கி வச்சுக்கிறார் போல. டேய், உன் கண்ணால் பார்ப்ப, ஆனால் நீ சுதந்திரிக்க மாட்டேன்னு டக்குன்னு வார்த்தையை விடுறாரு. நான் உங்களுக்கு சொல்லிட்டா, எந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கனப்படுத்துறீங்களோ தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்த நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. இந்த காலத்தில் ஒரு மோசமான கல்ச்சர் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் போயிட்டு இருக்குது. எல்லா ஊழியக்காரங்களையும் கழுவி ஊற்றுற ஒரு கலாச்சாரம். இதை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன். எங்கள் சபைக்கு ஆண்டவர் மேலே இல்லாத அக்கறை ஏதோ வந்து மூட்டை தூக்கிட்டு இருக்கிற, வீட்டில் உட்காந்து சினிமா பாட்டு கேட்டுருக்கிற உங்களுக்கு வந்துருச்சா? யாராவது இங்கே இருக்கிறீங்களா? இது சபை யாரோடதுங்க? இந்த சபையை சொல்லலை, ஜென்ரலாக பாடி ஆஃப் கிரைஸ்ட சொல்கிறேன். இந்த சபை ஆண்டவரோடு தான். சொல்லுங்கள், சபை யாரோடது? இந்த சபையை யார் கட்டுகிறார்? இந்த கல்லின் மேலே ஏன் சபையை கட்டுவேன்? இது வந்து நம்ம சர்ச்சு கிடையாது. அது சிஎஸ்சி சர்ச்சாக இருக்கலாம், சிஎன்ஐயாக இருக்கலாம், டிஎல்சியாக இருக்கலாம், கேத்தலிக்காக இருக்கலாம், பென்டிகாஸ்டலாக இருக்கலாம். இது நம்ம சர்ச்சு கிடையாது. அது இண்டிபெண்டன்ட் சர்ச், ஆர்கனைசேஷன். இது கர்த்தருடைய சபை. அவர் கட்டுவார். யாரை பிடுங்கணும், யாரை தூக்கணும், எந்த ராஜாவை வைக்கணும், எந்த ராஜாவை தூக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் வீட்டில் சினிமா பாட்டு விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு மேலே ரொம்ப அக்கறையாம். நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான கீயை சொல்லித்தரேன். தேவ மனுஷர்களை நீங்கள் ஹானர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஒருவேளை ஒரு பாஸ்டர் உங்களுக்கு தெரிகிறாரு, அந்த பாஸ்டருக்கு பயங்கரமாக மெசேஜ்லாம் கொடுக்க தெரில, அவர் பயங்கரமாக பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணதில்லை, அவர் வந்து பாவமாக வந்துட்டு போகிறாரு. ஆனால் அவருடைய வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு சாதாரண வார்த்தை. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை கனப்படுத்தி அந்த தேவ மனுஷனை கனப்படுத்துறீங்களோ நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அது எந்த தேவ மனுஷனாக இருக்கலாம். பார்க்குறதுக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லையா, பாட தெரியாது, மெசேஜ் கொடுக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, வரங்கள் கிடையாது, இந்த மாதிரி எல்லா கேட்டகரைசேஷனும் அவருக்கு பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு தேவ மனுஷனை ஹானர் பண்ணிங்கன்னா அது டெஃபினட்டாக நடக்கும். இது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிற பல ஆசீர்வாதங்கள் எப்படின்னா, ஐ ஸ்டார்டட் ரெஸ்பெக்டிங் த மேன் ஆஃப் காட் அண்ட் ஐ ஸ்டார்டட் சர்விங் த மேன் ஆஃப் காட். அதனால நிறைய ஆசீர்வாதங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சர்ச்சில் எந்த தேவ மனுஷனுக்கு அகேன்ஸ்டாக யாருமே பேசக்கூடாது. இஸ் தட் ஆல் ரைட்? ஆமீன். கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறீங்களா என்ன? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? பாருங்கள், அந்த வார்த்தையை சொன்னோன்னே ஒருத்தன் வந்து வானத்திலேருந்து ஜன்னல் வந்தாலும் நடக்காதுங்கிறான். உடனே தேவ மனுஷன் கோவக்காரர் சட்டுன்னு சொல்லிட்டாரு, எல்லாரும் சுதந்திரிப்பாங்க, நீ மட்டும் சுதந்திரிக்க மாட்டேன். எனக்கு என்ன ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சுன்னா, 4 குஷ்டரோகிகள் அவங்களுடைய கதை எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. போன வாரம் கூட நான் எலியா பற்றி மெடிடேட் பண்ணேன். அதை தொடர்ந்து இதை பார்க்குறப்போ 4 குஷ்டரோகிகள். இந்த 4 குஷ்டரோகிகளுடைய பாட்டு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. இதுதான் அவங்களுடைய பாட்டாக இருந்திருக்கும். வேற இன்னொரு பாட்டு வந்திருக்கு, ஜோயல் அண்ணா பாட்டு. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் உம்மை நோக்கிடுவேன். இவங்களுடைய பாடல், அவங்களுடைய ஆந்தம் இதாக தான் இருந்திருக்கும். ஏன்னு சொல்கிறேன், இந்த குஷ்டரோகிகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. குஷ்டரோகிகள் சொந்த குழந்தைங்களை பார்க்கக்கூடாது, சொந்த கணவனை பார்க்கக்கூடாது, சொந்த மனைவியை பார்க்கக்கூடாது, சொந்த ஜனங்களை பார்க்கக்கூடாது. அவங்க நகரத்துக்கு வெளியே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு வெளியே அவங்க அனாதையாக அவங்க ஹோல் சொசைட்டி அவங்கள தள்ளிடும். ஸோ அப்பப்போ தான் அவங்களுக்கு சாப்பாடு தரப்படும்,
ஏன்னா குஷ்டரோகம் வந்தா அது ஒரு சாபத்துக்கு அடையாளம். குஷ்டரோகிகள் என் தேசத்துல என் வீட்டில் இருந்தா சாபம் என் வீட்டில் வந்துடும், என் தேசத்துல வந்துடும், தேசத்துக்கு வெளியே தள்ளி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த குஷ்டரோகிகளுக்கும் பஞ்சம்தான், தேசமும் பஞ்சம்தான். அந்த பஞ்ச காலத்திலையும் இவங்களுடைய டிஸ்கிரிமினேஷன் போகல. பார்த்தீங்களா? யாராவது இங்கே இருக்கிறீங்களா? இவங்களே குழந்தைய சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த நேரத்தில் குஷ்டரோகிகளை வெளியே அனுப்பணும்னு எந்த அளவுக்கு மும்மரமாக இருந்துக்கிறாங்க. இதுதான் ரிலீஜியஸ் ஸ்பிரிட். அவங்களுக்கே ஆசீர்வாதம் இருக்காது, ஆனால் சபைக்காக வைராக்கியமானு அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஆனால் நான் எழும்பி பா கம்முன்னு இருப்பா, யாரையே பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் சில் அவுட் ப்ரோ. ஆண்டவர் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, எல்லா சபைகள்லையும் சரி, இந்தியாவுக்கு மேலே இருக்கிற பாரம் எல்லாருக்கும் இருக்குது. தேசம் ரசிக்க பண்ணுங்கிற பாரம் எல்லாருக்கும் இருக்குது. கொஞ்சம் சில் அவுட்டாக இருங்க, ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த பொங்கல் வாரமாக இருக்கிறதுனால பாருங்கள், எல்லாத்துக்கும் என்ன பெரிய ஆசைனா அறுவடை. ஆண்டோடைய ராஜ்யத்தில் அறுவடை 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 எல்லாரும் சொல்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? பாருங்கள், அந்த வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னா, அறுவடை எப்படி இருக்கான்? அறுவடை அதிகம், ஆட்களோ நம்ம ஆட்கள் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவில் அறுவடை இல்லைன்னு நினச்சிருக்கிறீங்க. யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஹார்வெஸ்டிங்னா என்ன? கிரெயின்ஸ் எல்லாம் வளர்ந்து நிற்கிது, எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆட்கள் போய் வெட்டி தூக்குனா போதும். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரே அறுவடை வேணும், அறுவடை. அறுவடை தான் ரெடியே. யாரா புரிஞ்சவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் யாரை தெரியுமா தேடுறாரு? ஆட்கள் வேணும்னு நம்ம ஜெபம் இருக்கட்டும். லெட் அஸ் கோ. எங்க குடும்பம் நாங்க போறோம், எங்க சர்ச்சா நாங்க போறோம். பிகாஸ் ஹார்வெஸ்ட் இஸ் ரெடி. ஹார்வெஸ்ட் தாங்கன்னு நம்ம கேட்க கூடாது. ஹார்வெஸ்ட் ரெடியா இருக்கு, போய் எடுத்துக்கணும். நம்ம சர்ச்சில் 2026 நம்ம போய் எடுக்க போறோம் ஹார்வெஸ்ட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வைராக்கியமா இருக்க மட்டும் கரங்களை தட்டினீங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் நம்ம சர்ச்சுக்கு ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் ஹார்வெஸ்ட் இந்த வருஷத்தில் தரப்போறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹார்வெஸ்ட் சொல்றப்போ வெறும் ஆத்மாக்கள் மாத்திரம் கிடையாது, எல்லா பகுதிகளிலும் இது வரைக்கும் போகாத டெரிட்டரிஸ், இது வரைக்கும் யாருமே என்டர் ஆகாத அன்சார்ட்டட் டெரிட்டரிஸ்குள்ள நம்ம போக போறோம். நம்ம சூறையாட போகிறோம். ஏன்னா this year is a year of great exploits. ஹல்லேலூயா. இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க பாருங்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நம்ம பார்க்கலாம். verse 3 and 4. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் மூடியாச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன ஒன்னே ஒன்று நல்லா தெரியும்னா, எப்படியும் கன்ஃபர்ம்டு டெத் இருக்கியா. அவங்களுக்கு ஒன்னே ஒன்று என்ன தெரியும், எங்கே சாக போகிறோம் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஃபுல்லாக நம்ம சிட்டிக்குள்ளே போனால் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டா, பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை காலி பண்ணுறதை விட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களை காலி பண்ணணும்னு துடிப்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் எழும்பி பிரகாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டு ஆட்களுக்கு உங்களை பிடிக்காது. இல்லை நேற்று வரைக்கும் இப்படி தான் இல்லையே, இவளுக்கு பாடவே தெரியாது, இப்போ என்னமோ பெரிய பாட்டெலாம் பாடுறா, இவளுக்கு ஜெபிக்கவே தெரியாது. அது வரைக்கும் நீங்கள் ஜெபிக்காத வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கர்த்தருக்காக எதையாவது பண்ணலாம் நினைக்கிறப்போ அப்படியே அமுக்கி வைப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து முறைக்காதீங்க, எதிரிகளை பார்த்து முறைக்காதீங்க. நிறைய பேருக்கு பிரச்சனை வீட்டில் இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன, ஃபஸ்ட்டு சாவு எங்கே வரும்னு நினைக்கிறாங்க, உள்ளே போனால் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. செகண்ட் ஆப்ஷன், இதே இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்படியும் சாக போகிறோம். நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி தான். ஒருவேளை புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை வேலை உங்கள் கை விட்டு போயிருமா இருக்கலாம், உடஞ்சி போய் உட்காந்துருப்பீங்க. ஐயோ இதுக்கு மேலே என்னால் மீள முடியாதுன்னு. என்ன பிரச்சனைனா அங்கேயே இருக்கிறது, அங்கேயே உட்காந்துருக்கிறது. இந்த விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன்னா அப்போ தான் மக்கள் வந்து விசாரிப்பாங்க, என்னாடி இப்படி ஆயிடுச்சாமா, ஆமாண்டி. அதுக்கு யாராவது வந்து கேட்கணும்ல, வேலை போயிடுச்சா, நம்ம எல்லாம் ப்ரே பண்ணலாம். ஆமாம் வேலை போயிடுச்சு, கொஞ்சம் ஜெபிச்சுக்கிறீங்களா சிஸ்டர். அந்த விக்டிம் கார்டு பிடிக்கும். சில பேருக்கு ஃபீவர் ரொம்ப நாள் இருக்கிற ஆசைப்படுவாங்க, ஏன்னா எல்லோரும் வந்து விசாரிக்க. அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறீங்களா? ஃபீவர் உடனே முடிஞ்சிச்சா நம்மளை கண்டுக்க மாட்டாங்களே. யாராவது இங்கே இருக்கிறீங்களா? சிக்காக இருக்கிற வரைக்கும் தான் ஒரே பேம்பரிங்காக இருக்கும். ஓ அந்த சீசன் முடிஞ்சோடனே நீ என்ன பேம்பர் பண்ணு அப்படின்னு மாறிடுவாங்க. ஸோ we love that same situation. இன்னைக்கு ஆண்டவர் யார்கிட்டயே பேசினுக்கிறாரு, உனக்கு அந்த இடத்துல மரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும், இருந்தாலும் அதே இடத்துல உட்காந்துருக்கிற. உனக்கு அந்த இடத்துல மீள முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் அதே கையை பிடிச்சி நிற்கிற. உங்களுக்கு தெரியும் இந்த இடம் கர்த்தர் உங்களை அழைத்த இடம் கிடையாது, இருந்தாலும் அங்கேயே சேரை போட்டு. பெட்டி 2 வாரத்துக்கு முன்னாடி ப்ரீச் பண்ணான். 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் இருந்த ஒரு முடவனை குறித்து தெரியும். அந்த படுக்கையை சுருட்டி கொண்டு நம்ம நடக்கணும்.
ஸோ எங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா அங்கேயும் மரணம் இருக்கு. இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நான் உங்களோட பேச போறேன். இது வரைக்கும் தெரியாத ஒரு இடம். இந்த 2026 நம்ம சர்ச்சில் இருக்க பல பேரை ஆண்டவர் தெரியாத இடத்திற்கு கொண்டு போவார். 4 பேர் தான் விசுவாசிக்கிறீங்க. நியூ டிவைன் கனெக்ஷன்ஸ், டிவைன் டைரக்ஷன்ஸ். நான் டிடிங்கிற வார்த்தையை பேசுறேன். டிவைன் டைரக்ஷன்ஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வீகமான வழிகாட்டுதலை நீங்க அனுபவிக்கிற வருஷமாக இருக்க போகிறது. இது வரைக்கும் போகாத இடங்களுக்கு, போகாத தெருக்களுக்கு, போகாத படிக்கட்டுகளை ஆண்டவர் ஏறி வர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஏன் தெரியுமா நீங்க போவீங்க? ஏன்னா உங்க பிரச்சனை அவ்வளோ பெருசா இருக்கும். The problem in the same place would have been so big like an Everest. உடனே அங்கிருந்து போக வைக்கிறதுக்காக பிரச்சனை வந்திருந்தாலும் ஒரு புதிய டிவைன் டைரக்ஷன் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வருஷமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்றாங்க? அதிகாலையில் அவங்க எந்திரிச்சு எப்படி சாக போறோம். ஆனா இப்ப மூணாவது நமக்கு தெரியாத இடம். உள்ள போனா சாவு, இங்கிருந்தா சாவு. ஆனா அந்த சிறியர்கள் எப்படி நமக்கு தெரியாது, போய் தான் பார்ப்போம். உள்ள போனா நம்ம ஆட்கள் அடிச்சு சாகடிச்சிருவாங்க. எதிரிகள் கிட்ட போய் கெஞ்சி பார்ப்போம். ஒருவேளை அன்பு நிறைவில் நான் மன்னிச்சு விட்டாங்கன்னா, ஒருவேளை ஏதாவது நடந்துட்டா அப்படின்னு யோசித்து அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 5லேருந்து 7 வரைக்கும். ஸோ காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு, எனக்கு இந்த ட்வைலைட்டுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்வைலைட்டுக்கு பின்னாடி ஒரு ரெவலேஷன் இருக்கு. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இது முடிகிறப்போ நம்ம பார்த்து முடிக்க போறோம். அதிகாலையில் எந்திரிச்சு இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு 4 குஷ்டரோகிகளும் போறாங்க. போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா பண்றோம்? சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நடக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படி வேலை செய்யாது. நீங்க நடங்க, பரலோகத்திலிருந்து சத்தம் வரும். ஹல்லேலூயா. யாராவது இங்க இருக்கிறீங்களா? ப்ரொவிஷன் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ்குள்ள இறங்காதீங்க. பிசினஸ்குள்ள காலை விடுங்க, ப்ரொவிஷன் வரும். எல்லாம் நம்ம பிரச்சனையே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உன்னுடைய கூடாரத்தை விசாலமாக்கு, நான் அதை ஆசீர்வதிப்பேன்னு ஏசாயால ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டென்ட்டை பெருசாக்கணும். இவங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு விட்டார். ஸ்பாட்டிஃபை. அந்த ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் என்ன இருந்துச்சு? எல்லா ரதங்கள்லாம் ஓடுற மாதிரி சவுண்டு, பயங்கர ஜைஜாண்டிக்கா, ஒரு பயங்கர போர் மாதிரி, ஒரு பீரியாடிக் மூவி மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே சிறியர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சமைச்சு கொண்டிருந்தாங்க, பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் தங்கம், பொண்ணு, வெள்ளி, காசு, சாப்பாடு எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. நீங்க ஆண்டவரை பார்க்க பார்க்க நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுகிற அளவுக்கு இருதயம் பெருசா ஆயிருக்காது. உங்களுக்கு என்ன தேவைன்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மட்டும் நான் அற்புதம் செய்கிற தேவன் அல்ல, உன்னையே நான் அற்புதமாய் மாற்றுகிற தேவன் அப்படின்னு ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மிரக்கலா மாத்துவார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் பாருங்க, உங்களை கொண்டு எத்தனை பேரோட வாழ்க்கை மாறப்போகுது பாருங்க. உங்களை கொண்டு எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க பாருங்க. உங்களுக்கு க்ளூவே இல்லைங்க. அதான் நான் சொல்றேனே, அந்த 1ஆம் வசனத்துல அந்த தேவ மனுஷன் சொன்னப்ப இல்லை யாருக்குமே புரியலையே. அது மாதிரி நீங்க புரிஞ்சு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும் வல்லமையாக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உடனே இவங்க நடந்து போறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், heaven responds to your steps. பரலோகம் எப்போ உங்களுக்கு செவி கொடுக்கணும்? உங்களுடைய ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் பரலோகம் செவி கொடுக்கும். நீங்க பரலோகத்துக்கு மியூசிக்கு டான்ஸ் ஆடாதீங்க, நீங்க நடக்க ஆரம்பிங்க, அப்பொழுது பரலோகம் உங்க பட்சத்தில் செயல்படும். அதுதான் மகத்தான செயல்களை செய்கிற வருஷம். நீங்க செய்ய துவங்குங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு வரும். நான் அடிக்கடி எக்ஸாம்பிளா எடுக்கிற ஒரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்வாடி ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு ஆக்டிவால சுத்தினே இருப்பாங்க. நம்ம என்னமோ பென்ஸ் காரில் செகண்ட்ஸில் வாங்கி சுற்றின்னு இருப்போம், ஏதோ கோடியாக சம்பாதிக்கிற மாதிரி. ஆனால் அவங்க பல கோடியில் சம்பாதிச்சுட்டு ஒரு ஆக்டிவாவில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்தீங்களா? ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு போய் பாருங்க, கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கிடுவாங்க. 8 நாள் வெடிப்பாங்க, 8 நாள் சாப்பாடு இருக்கும், 8 நாள் சங்கீத்துமாங்க, ரங்கோலிமாங்க, என்னென்னமோ பேர்லாம் சொல்லுவாங்க. அது பாட்டு நடந்துனே இருக்கும். நமக்கு ஒரு கல்யாணம் நடத்துக்கிறதுக்கே அது லோன் வாங்கி சிட்டு போட்டு நம்ம நடத்தின்னு இருப்போம். ஆமாவா இல்லைங்களா? ஆனால் கல்யாணத்துக்கு வரதட்சணை பார்த்தீங்கன்னா இந்த கார் வேணும் அந்த கார் வேணும்னு நம்ம கேட்போம். ஆனால் அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 நாள் கல்யாணத்தை நடத்துவாங்க. ஏன்னா they are amazing risk takers.
இந்தியாவை ஆளுகை செய்கிறது யாருங்க? அமித்ஷாவை எடுத்துக்கலாம், மோடி எடுத்துக்கலாம், அம்பானி எடுத்துக்கலாம், அதானி எடுத்துக்கலாம், எல்லாமே குஜூஸ், எல்லாம் குஜராத் மக்கள். ஆமாவா இல்லைங்களா? ஏன்னு நினைக்கிறீங்க? அமேசிங் ரிஸ்க் டேக்கர்ஸ். இந்த உலகத்தார்களே இந்த ஃபார்முலாவை டேப் பண்ணிட்டாங்க. காலை எடுத்து வை, உலகமே உன் பட்சத்தில் செயல்படும் அப்படின்னு அவங்க டேப் பண்ணிட்டாங்க. நான் அதை உங்களை பார்த்து பேச மாட்டேன். நீங்கள் காலை எடுத்து வைங்க, பரலோகம் உங்கள் பட்சத்தில் செயல்படும். ஹல்லேலூயா. யாராவது காலை எடுத்து வைக்காம அதே இடத்துல இருந்தீங்கன்னா எடுத்து வச்சு பாருங்க, பரலோகத்தின் சத்தத்தை, பரலோகத்தின் டியூனை, பரலோகத்தின் மியூசிக்கை நீங்க கேட்க போறீங்க. ஆனா நம்மளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தரே எனக்கு செவி கொடுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே அடியேன் செய்கிறேன். யாராவது இங்க இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்னங்க? நீ போற இடம்லாம் ஆசீர்வாதமா இருப்ப, போற இடம்லாம் உங்களை கொண்டு அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும் தான் கர்த்தருடைய இருதயமே. ஹல்லேலூயா. ஸோ 9ஆம் வசனத்துக்கு நம்ம நேராக போகலாம். எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது என்ன தெரியுமா? நான் குஷ்டரோகிகளாக இருக்கிறாங்கன்னு பார்த்தெல்லாம் பரிதாபப்படல. ஆனால் அவங்களுடைய இருதயத்தை பார்த்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். குஷ்டரோகிகளாக இருந்தாங்களேன்னு பார்த்து பரிதாபப்பட்டதை விட, ஆண்டவரே இப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேணும். ஏன்னா 4 குஷ்டரோகிகள், எங்கே போனாலும் மரணம். என் சொந்த வீட்டில் என்னை உள்ளே விட மாட்டாங்க, என் ஊரில் என்னை அடித்து துரத்துவாங்க, நான் அங்கே போனேன்னா என்னை சாகடிச்சிருவாங்க, நான் இருக்கிற இடத்துலையும் மரணம், எதிரிக்கிட்ட போனாலும் மரணம், நான் எதுக்காக வாழ்கிறேனே தெரியாமல் நான் வாழ்கிறேன் அப்படின்னு. நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் படித்தேன். என்னென்னா அந்த காலத்தில் எய்ட்ஸ் பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு. எய்ட்ஸ் பயங்கரமாக பரவிட்டு இருந்தப்போ சரியா நிறைய எய்ட்ஸ் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்களாம், சினிமா தியேட்டரில் போய் ஊசி வச்சுருவாங்களாம். என்னன்னா எனக்கு மட்டும் இந்த எய்ட்ஸ் வரக்கூடாது, எனக்கு வந்துச்சுல நீ வந்து செத்து மடிஞ்சிரு அப்படின்னு சொல்லி சினிமா தியேட்டர்லாம் இன்ஜெக்ஷன் வச்சுருவாங்களாம். நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன், தினமலரில், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய பேர் இன்ஜெக்ஷனை வாங்கி எய்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சான். என்ன மாதிரி ஹார்ட் பாருங்க, நான் மட்டும் சாகக்கூடாது, என்னோட சேர்ந்து நீயும் சாகணும். ஆனால் இவங்களுடைய ஹார்ட் பார்த்தீங்களா, என்னை சாகடிக்கிற கும்பல் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிற ஹார்ட். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? இது வந்து இன்டைரக்ட்லி டைப்பாலஜி ரிஃப்ளெக்ட்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். சொந்த ஜனங்களே இவரை அடித்து சாகடிங்க சாகடிங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் இந்த வாரம் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தேன். இயேசுடைய சிரசில் வச்ச முட்கிரீடம் ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி கிடையாது, ஏதோ ரிப்பன் கட்டிட்டு இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஹெல்மெட் மாதிரி, ஹெல்மெட் நம்ம போடுவோம்ல, ஹெல்மெட் மாதிரி முட்கிரீடம். அண்ட் ஒவ்வொரு இதுவும் கிட்டத்தட்ட 3 இன்ச் லாங். ஸோ உள்ளே இறங்கிரும், கண்ணுக்குள்ளே இறங்கிரும், எல்லாத்துக்குள்ளே இறங்கிரும். அப்படி இறங்கி மூஞ்சிய அடையாளம் தெரியாத விதத்தில் உடம்பெல்லாம் அடிபட்டு அந்த சாக போகிற நிலைமையில் ஊர் மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவரை சிலுவையில் போடுங்க, விச் மீன்ஸ் இவருடைய அடி பத்தலைன்னாங்க. இவருக்கு வர ரத்தம் பத்தலை, we want more, we want more, we want more. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னன்னே தெரியாமல் செய்கிறாங்க டேடி, மன்னிங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை மன்னிங்க. இந்த லெப்பர்ஸை பார்த்தீங்களா, 4 பேரும் சொந்த ஜனங்கள் சாகடிக்கலான்ட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க போன உடனே பரலோகத்திலேருந்து சத்தம் வந்தது. அவங்க சிறியர்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. இவங்க போய் நல்லா சாப்பிட்றாங்க, வயிறு நிறையா சாப்பிட்றாங்க, எல்லா தானியத்தையும் எடுத்துக்கொள்கிறாங்க, எல்லாம் தங்கம் இருக்குது, பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது. சாப்பாடு பாதியிலே விட்டு போயிருக்கிறாங்க. அந்த பிரியாணியை கிண்டுறாங்க, பாயசத்தை கிண்டுறாங்க. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம செய்கிறது தப்பு இல்லை. 9ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் இல்லை, நம்ம செய்கிறது தப்பு இல்லை, நம்ம மட்டும் சாப்பிட்றோமே. ஒரு தேசம் குழந்தைங்களை அவிச்சு சாப்பிட்டுனுக்குது, சின்ன சின்ன பிஞ்சுகளை சாப்பிட்டுனுக்குது பஞ்சத்தில், நான் மட்டும் தனியாக இருக்கிறேனே. நமக்கு அந்த ஹார்ட் இருக்குமாங்க? இந்த வருஷம் அந்த மாதிரி இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். we will move with compassion. ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாக மாறுறது தான் இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம். the greatest blessing in this world is to become a blessing. உங்களுடைய சாதாரண சைக்கிளை இன்னொரு பையனை வச்சு ட்ரிப் அடிக்கிறீங்களே, நீங்கள் தாங்க பெரிய கோடீஸ்வரன். உங்ககிட்ட பென்ஸ் இருந்தோம், யாரையும் ஏற்ற நீங்கள் கவலைப்பட்டுட்டு, ஐயோ ஏற்றுனா அந்த அழுக்கு மேலே பட்டுருமே, சாயாத டென்ட்டு விழுந்துற போது, இதில் பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய பிரியாணியை பாதியை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறீங்க பார்த்தீங்களா? திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸிங். இப்படி தான் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் பெருக்கத்தை கொண்டு வர போகிறார். ஏன்னா நீங்கள் வாரி கொடுக்குற வருஷமாக இருக்க போது, சும்மாவாச்சும் நீங்கள் உங்கள் ஜிபேல யாருக்கிட்டையாவது அமிச்சின்னே இருக்க போகிறீங்க. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அப்பா வாழுப்பா, நல்லா வாழுப்பா அப்படின்னு யாருக்கிட்டே ஏதாவது கொடுத்துனே இருக்க போகிறீங்க. ஐ வாண்ட் யூ டு லேர்ன் திஸ் ஃப்ரம் 4 lepers. சாதாரண குஷ்டரோகிகள் பாருங்கள், ஹார்ட்டை பாருங்கள். இதை பண்ணி முடித்த உடனே மறுபடி போகிறாங்க. ஊர் மக்கள் இன்னும் ஏற்றுக்கல, மறுபடி போகிறாங்க. எப்போ குஷ்டரோகிகள் என்னமா திரும்பி வராங்க. அதனால் கேட் கீப்பர் ஒருத்தனுக்கான அவங்ககிட்ட சொல்லி விட்றாங்க, போய் ராஜா கிட்ட சொல்லு,
அந்த சிரியர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அங்கே எங்கே பார்த்தாலும் தானியமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பொண்ணுமா இருக்குது, வெள்ளியமா இருக்குது. ராஜா இன்னும் அவனுக்கு அவிசுவாசம் தான். அவன் சொல்கிறான், நம்மளை ஸ்கேம் பண்ணுறாங்கடா, நம்ம எல்லாரும் போனால் அவங்க எல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாங்க, நம்ம போனோன்னா அடித்து காலி பண்ணுறதுக்கு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஒருத்தன் நல்லவன் இருந்தான், ராஜாவுக்கு கீழே ஒருத்தர் இருந்தான். அவன் சொல்கிறான், நீ சொல்கிறது கரெக்டாகவே இருக்கலாம், ஆனால் 2 ரதங்கள் அனுப்பிச்சி விடுவோம். சில மக்களையும் 2 ரதங்களையும் அனுப்பிச்சுடுவோம். இவங்க போனால் செத்தா பரவாயில்ல, நம்மளுடைய தேசத்துக்காக செத்தாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த டயலாக்லாம் இருக்கும், தேசத்துக்காக செத்தாங்கன்னு வச்சுக்கலாம், சும்மா அனுப்பிச்சி விடுங்க, வந்தால் நமக்கு நல்லது. போனால் இது 2 குதிரை தானே போயிட்டு போகுது, அனுப்பிச்சி விடுவாங்க. இவங்க போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க, எப்பா அந்த முழு தேசமும் ஃபுல்லாக தானியத்தால் நிரம்பி இருக்குது, ஃபுல்லாக பொண்ணும் வெள்ளியும் சாப்பாடும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நடந்து ஓட ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் ஆஃப் தீஸ் 4 lepers. அவங்களுடைய பாட்டு என்ன தெரியுமா? திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை. நீங்கள் யாரை நினச்சும் பழி வாங்காதீங்க, யாருக்கு அகெயின்ஸ்டாக போகாதீங்க, எதற்காகவும் நீங்கள் வைராக்கியமாக எழும்பாதீங்க. உங்களுடைய ஒரே ஒரு திசை ஆண்டுடைய பிரசனமாக இருக்கட்டும். அவர் உங்கள் பட்சத்தில் அபூர்வமான கிரிகளை நடப்பிப்பார், அவர் உங்களுக்காக நீதி செய்வார், அவர் உங்களுடைய சார்பில் நடப்பார். டோன்ட் ஈவன் அட்டர் அ வேர்ட். இந்த 2026 யாராவது உங்களுடைய தர்க்கம் பண்ண வந்தாங்கன்னா நீங்கள் தர்க்கம் கூட பண்ணாதீங்க. God will talk on your behalf. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஈவன் கணவன் மனைவி உறவில் கூட தர்க்கம் கூட பண்ணாதீங்க, விட்டுருங்க. உங்க மேல மிஸ்டேக் இருக்குதோ இல்லையோ, நான் நோக்கும் ஒரு திசைன்னு மேலே பார்த்துருங்க. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக எப்பொழுதும் ஆண்டவர் வானங்களை திறக்கிறாருங்க. ஹல்லேலூயா. யார் யார் வானத்திலேருந்து நன்மையை பெற்றிருக்கிறீங்களோ உங்களால் தான் கரங்களை தட்ட முடியும், உங்களால் தான் ஹல்லேலூயா சொல்ல முடியும். எனக்காக ஒரு கதவு எப்பொழுதுமே திறந்து இருக்கு. டெக்னிக்கலாக இந்த ஊர் மக்கள்லாம் ஐயோ குஷ்டரோகின்னு தள்ளுறாங்க பார்த்தீங்களா? பரலோகம் தான் அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவருக்குள்ள இருள் எதுவுமே கிடையாது. டெக்னிக்கலாக யாராவது ஒருத்தர் தள்ளணும்னா அவர் தான் தள்ளணும், ஆனால் அவர் கரத்தை விரித்து வாங்குறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு குஷ்டரோகி அப்படி தான் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு வரப்போ, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டது யார்? இயேசு கிறிஸ்து தான். ஃபஸ்ட்டு அவர் தான் இன்டாலரண்ட்டாக இருந்திருக்கணும், ஆனால் அவர் போய் தொட்டு அவனை குணப்படுத்துகிறாரு. இன்றைக்கி நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய அன்பு உங்களை தேடி வருகிறது மாத்திரம் இல்லை, உங்களை ஆசீர்வாதமாக அந்த அன்பு மாற்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? 16ஆம் வசனத்தை பாருங்களேன். 16ஆம் வசனம். இந்த பஞ்ச் டயலாக் நேற்று சொல்கிறாப்புல, நெக்ஸ்ட் டே காலையில் அதே நேரத்தில் பஞ்ச் டயலாக் ரியாலிட்டியாக மாறுது. ஒருத்தன் சொன்னான், வானத்தில் ஜன்னல் போட்டால் கூட அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஆனால் ஆண்டவர் வார்த்தையை துரிதமாக செய்து முடிக்கிறார். இன்னைக்கு காலையில் இந்த ஜனவரி மாதம் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் துரிதமாக கிரியை செய்கிற, அபூர்வமான கிரியைகள் துரிதமாக கிரியை செய்கிற ஒரு நாட்களுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போவார். God will do things swiftly. நான் டிவைன் ஆக்சிலரேஷனை பேசுகிறேன், டிவைன் ஸ்பீடை பேசுகிறேன், காட் ஸ்பீடை பேசுகிறேன். கர்த்தர் துரிதமாக செய்து முடிப்பார் உங்களுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நானும் நீங்களும் அவரை பார்க்குற ஒரு கும்பல். நம்மெல்லாம் வானம் பார்த்த பூமி. ஹல்லேலூயா. இந்த வானம் பார்த்த பூமி என்ன தெரியுமா? எதை குறிச்சும் கவலை இல்லை. நல்ல பயிரா கெட்ட பயிரா அதெல்லாம் மேட்ரே இல்லை. மேலே பார்த்து நேரம் மழை வந்தால் நமக்கு வேட்டு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம காட்டில் ஒவ்வொரு நாளும் மழை பெய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, நான் சுற்றி எதையுமே பார்க்க போகிறதில்ல, மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்க போகிறதில்ல. என்னுடைய ப்ராக்டிகாலிட்டி. நிறைய பேர் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல்னு வாழ்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறது தான் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைலு. சும்மா ப்ராக்டிக்கல்னு ஆண்டவர் தூக்கி போட்டுறாங்க. டோன்ட் கிக் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் லிவிங் இந்த. இப்போ ப்ராக்டிக்கலாக யோசிப்பா, ப்ராக்டிக்கலாக பண்ணு. ப்ராக்டிகாலிட்டியில் ஆண்டவரே கிடையாது. ப்ராக்டிகாலிட்டியில் சுயம்தான் இருக்குது. யாராவது இங்கே சொல்கிறீங்களா? யாராவது இங்கே இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 17ஆம் வசனம். ஒருத்தர் பஞ்ச் டயலாக கூட்டார், 2 பேர் பஞ்ச் டயலாக கூட்டாங்க. ஒருத்தர் பஞ்ச் டயலாக கூட்டது நடந்துச்சு, இன்னொருத்தர் வார்த்தைக்கு விரோதமாக பஞ்ச் டயலாக கூட்டாங்களே. யார் யார் தேவ மனுஷனுக்கு அகேன்ஸ்டாக பஞ்ச் டயலாக கூடுறாங்களோ இன்டைரக்ட்லி நான் சொல்கிறேன், இதுதான் நிலைமை. ஹல்லேலூயா. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு அன்பான வேண்டுகோள்,
இது கடினமான வேண்டுகோளை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. டோன்ட் டாக் அகேன்ஸ்ட் எனி மேன் ஆஃப் காட். எந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசாதீங்க. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமான ஒரு காரியம். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அவர் வைராக்கியமாக, நான் சொல்கிறேன், ராஜாவை கொண்டு வருகிறவரும் ராஜாவை தூக்குறவரும் அவர் தான். அவருக்கு பிடிக்கலன்னா தூக்கிடுவார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு பிடிக்கலன்னா தூக்கிடுவார். அவருக்கு பிடிச்சா வைப்பார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல மேட்ரு இல்லை. யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அன்பை மட்டும் கொடுங்க. ஒரு இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐயோ பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு, டாலரேட் பண்ண சொல்லலை. ஒரு இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னா கம்முன்னு இருங்க, அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. ஆனால் எந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசாதீங்க. யாராவது இங்கே இருக்கிறீங்களா? 5 7 வரைக்கும் பார்த்துட்டு முடிக்கலாம். நான் சொன்னேன் ட்வைலைட் 5 5 வரைக்கும். எல்லாரும் இந்த வார்த்தையை பாருங்க. இருட்டோடே. இந்த 4 குஷ்டரோகிகள் எப்போ கிளம்புனாங்க? இந்த ட்வைலைட், இருட்டோடே. இருட்டோடேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எதுவுமே கிளியரா இல்லாத ஒரு நேரத்தில். பகல்ல எழுந்திரிச்சு போறது ரொம்ப ஈஸி. எத்தனை பேருக்கு டே டிரைவிங் ரொம்ப பிடிக்கும்? கார் வண்டி கிண்டி ஏதாவது ஓட்டுவீங்களா இல்லையா? மெட்ரோ தானே எப்போ? காலையில் ஓட்டுறது பிடிக்குமா, நைட்டு ஓட்டுறது பிடிக்குமா? நைட்டு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா ஊருக்காரங்க சைக்கிள் ஓட்டிட்டு வந்து உள்ளே விழுவ மாட்டாங்க, அந்த பிரச்சனை. ஆனால் லாரிக்காரங்க ஒரு 4 மணி போல் அப்படியே சைடு வாங்கிட்டு உள்ளே வருவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நைட்டு ஓட்டுறவங்க அப்படியே சைடு அடிக்கும். ஏன் காலையில் ஓட்டுறது பிடிக்கும்னா எல்லாமே தெளிவாக இருக்கும். இங்கே அதிகாலையில் கிளம்புறப்போ ட்வைலைட் எதை குறிக்குதுன்னா வாழ்க்கை ரொம்ப தெளிவில்லாதப்போ. அப்படின்னா ஏற்கனவே சாக போகிற நிலமை, எதிர்காலம் எப்படி இருக்க போதோ எனக்கு தெரியல, நாளைக்கு எப்படி இருக்க போதோ எனக்கு தெரியல, நாளைக்கு என் பசங்களை எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியல, எப்படி எஜுகேஷன் ஃபீஸை கட்ட போகிறேன்னு தெரியல, எப்படி இந்த இஎம்ஐயை கட்ட போகிறேன்னு தெரியல, எப்படி இந்த கல்யாணத்தை செய்து முடிப்பேன்னு தெரியல, எப்படி இந்த ஊழியத்தை நடத்துவேன், எனக்கு பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் அதிகாலை வேளையில் ஏதோ மனசு எல்லாத்தையும் தேத்திட்டு நீங்கள் நடத்துறீங்க. பார்த்தீங்களா? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்க. இன்னொரு அதிகாலை இருக்கும். 6ஆம் வசனம் 6. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலிப்படுத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும். போதும்னா, அங்க ஒரு இருட்டோடு, இங்க ஒரு இருட்டோட. இருட்டோட அவங்க எந்திரிக்கிறாங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு. நீங்க எந்திரிக்கிற அதே இருட்டோட நேரத்துல இன்னொருத்தங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவாங்க. your blessing starts in the darkness. நீங்க இருட்டுல ஐயோ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான விஷன் வந்திருக்கும், ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னு. ஆனா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஐயோ டோட்டலி டார்க், நீங்க என்ன செய்யறதுனே தெரியல. ஆனா நீங்க ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் எடுத்து வச்சீங்கன்னா, நீங்க எடுத்து வைக்கிற அந்த நேரத்துல தான் ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு இடத்துல ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரோ வேலை இல்லாதவங்களை பார்த்து சொல்றேன், இருட்டோட போய் நீங்க ரெஸ்யூமை ரெடி பண்ணுங்க. ரெஸ்யூமை இன்னைக்கு சண்டே எனக்கு தெரியும், ஜெராக்ஸ் கடையெல்லாம் லீவுன்னு, பட் ஃபைண்ட் அ ஜெராக்ஸ் ஷாப். இந்த நாளே ரச்சனிய நாள், இந்த நாளே அதிசயத்து நாள். கோ ஃபினிஷ் ஆஃப் யுவர் ரெஸ்யூம் டுடே. நீங்க இன்னைக்கு ரெஸ்யூமை ரெடி பண்ணுங்க. அங்க ஒரு சீட் இன்னைக்கே ஆயத்தம் ஆகுதா இல்லையா பாருங்க. இயேசுவின் நாமத்துல வேலை இல்லாதவங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, உங்களுக்காக ஒரு சீட். எவ்வளவு பெரிய ஞானி வந்தாலும் that seat will be reserved for you. நீங்க ஒருவேளை சொல்லலாம், இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, எனக்கு ஜாவா தெரியாது, அது தெரியாது, இப்போ என்னமா பைத்தானுங்கிறாங்க, ஸ்னேக்குங்கிறாங்க, என்னமோ சொல்றாங்க, எதுவுமே எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. பாருங்க, அதிகாலை வேளையில ட்வைலைட்ல தான் இட் இஸ் க்ளூமி, பட் அதே நேரத்தில் அற்புதம் நடக்குது. அதே போல தாங்க இயேசு கிறிஸ்து கூட இந்த 4 குஷ்டரோகிகளை போல அவர் சிலுவையில் அரைஞ்சப்போ சொந்த மக்கள் காட்டி கொடுத்தாங்க, சொந்த டிசைபிள் பீட்டரே காட்டி கொடுக்குறாரு. இவ்வளோ நாளாக கூட இருந்து எல்லா அற்புதத்தை பார்த்த சொந்த ஆட்களை காட்டி கொடுக்குறாங்க. நம்ம கூட ஆண்டவருக்கு சத்துருக்களா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கிறோம்.
we've spoken wrong things about Jesus Christ, about church, about pastors, about ministries, about ஃபேமிலியில் இருந்தவங்க. யாராவது லைட்டாக இடறிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு பையன் தப்பான வழியில் போயிட்டானா, அவன் சரியில்லை, இந்த ஃபேமிலி சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை. இட் இஸ் வெரி ஈஸி டு சே. எஸ்பெஷலாக கேர்ள்ஸை பற்றி கமெண்ட் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. டோன்ட் டூ தட் கைஸ். உடனே ஒரு வார்த்தையை சொல்லிடுற, அந்த பொண்ணு சரியில்லைன்னு. யூ நோ ஹவு டிஸ்ஹார்டனிங் ஃபார் த பேரண்ட்ஸ். அந்த வார்த்தையெல்லாம் அவங்க பெற்றோர்கள் கேட்குறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு வாழ்க்கையில் நிறையா எப்போ புரிஞ்சிச்சுன்னா, எனக்கு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான். நிறைய ரியாலிட்டி எனக்கு எப்போ புரிஞ்சிச்சுன்னா, வசனம் பாதி எனக்கு எப்போ புரிஞ்சிச்சுன்னா, என் பையன் பிறந்தப்போ அப்பாவோட அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கர்த்தர் எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் அவர் செயல்படுகிறாருன்னு எனக்கு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இஃப் somebody is commenting on some girls, please stop doing that. யார்கிட்டயும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். டோன்ட் கமெண்ட். அவங்க மோசமாக இருந்தாங்களோ நல்லா இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு ஆண்டவருக்கு உண்டானது. யூ bless those people. சர்ச்சில் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இது ரொம்ப வாயாடி ரொம்ப குறும்பு பண்ணுற பையன் எதையுமே சொல்லாதீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படி தான். He didn't comment on anybody. In fact, he was pleading for them. அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். தகப்பனே, என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் செய்கிறாங்க. குத்து வாங்கிட்டு இதெல்லாம் சொல்கிறாரு, அடி வாங்கிட்டு தலையில் முட்கிரீடம் வாங்கிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கா நான் சாகணும்னு ஒரு யோசனை வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் he is making a choice. இவங்களுக்கு நான் செத்தா கூட பத்தாது, இவங்களுக்காக நான் செத்து மறுபடியும் உயிரோடு எழுந்து இவங்களுக்காக பரலோகத்திலிருந்து பரிந்து பேசுகிற ஊழியத்தை நான் செய்யணும். அந்த அளவுக்கு அவருடைய நேசம் கடந்து வந்துச்சுன்னா, இந்த வருஷம் the greatest exploits, கர்த்தருக்கு நீங்க செய்கிற மகத்தான செயல் தெரியுமா? நீங்க ஆசீர்வாதமாக மாறுகிறது. இயேசுவின் நாமத்துல இந்த மார்னிங் சர்வீஸ்ல வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் பார்த்து சொல்றேன், இன்னைக்கு காலை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக மகத்தான கிரியைகளை செய்கிற வருஷம் மாத்திரம் இல்லை, நீங்க ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுகிற வருஷமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு. உங்களுடைய இருதயத்தை மட்டும் அவருக்கு நேராக திறந்துருங்க. உங்களுடைய கண்களை மட்டும் அவருக்கு நேராக நீங்க ஏறெடுங்க. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழுப்பி நிற்கலாமா? Thank you Jesus for your presence.